கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தின் மூலமாக பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வார். தேவன் இன்றும் அவர் நம்மளோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் அழகாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 130 முதலாவது வசனம் இவ்விதமா சொல்வது, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த சங்கீதத்தில் எழுதினவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுல அன்பானவர்களே, ஆழம் என்றால் என்ன? குழி. இந்த குழி என்றால் என்னன்னா, ஒரு பிரச்சனை. பிரச்சனையில் மத்தியில இருந்து, ஒரு போராட்டத்தின் மத்தியில இருந்து, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை! குழி என்கிறது என்னன்னா, மீட்கப்படாதபடிக்கு, மீண்டு வர முடியாத ஒரு குழி. ஏன்னா, மத்தபடி நம்மளால குழிங்கிறது நெறைய குழி இருக்குது. ஆழம்ன்னா என்னன்னா, ரொம்ப உள்ள. அதுல வந்து நம்மளோட மாம்சத்துல நம்மளோட சுய முயற்சியில வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல அகப்பட்டு இருக்கிற இடத்துல இருந்து அங்கிருந்து உள்ள இருந்து நான் கூப்பிடுகிறேன். இந்த பிரச்சனையில என்னால வெளியில வர முடியல. இந்த ஆழங்கள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த நான் அகப்பட்டிருக்க காரியங்கள்ல ரொம்ப ஆழமான இதுக்குள்ள இருக்கிறேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லி என்னன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். கிறிஸ்துவுல அன்பானவர்களே, இதே போல உங்களோட வாழ்க்கையிலும் இந்த ஆழம் அப்படிங்கிறது குழி, இந்த பிரச்சனை இப்படி பத்தியில நீங்க இருக்கீங்களா? அன்றைக்கு இந்த சங்கீதம் 130ல ஆழங்களிலிருந்து கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி கூப்பிடுகிறார். நீங்களும் அதே போல அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை தான். எரேமியா 33:3ல சொல்லப்படுது. என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அன்பானவர்களே, குழியில இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் என்கிறத நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். விசேஷ விதமாக இதுல அழகான சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. ஆழம் என்கிற இந்த பாவ மன்னிப்பு. இது என்னன்னா ஆழம். பாவத்துல ரொம்ப மூழ்கி மீண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற அந்த பாவத்துல இருந்து என்னன்னா, பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். பாவம் செய்து வழி தப்பி நடந்தாலும், அவருக்கு ஒரு பயப்பட்டு ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றால், பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அருமையான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதே சங்கீதம் 130ல ஒரு வார்த்தை இருக்கிறது. 7வது வார்த்தை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக கூப்பிடுகிற நீங்கள் யாவரும் அவரை நம்பி இருக்க வேண்டும். அதுல அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் கிருபையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா, அழகான இஸ்ரவேலே கர்த்தரை நம்பி இருப்பதாக. கூப்பிட்ட காரியத்துல அவரை நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் கிருபையும். கிருபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எதுல நம்மள சோர்ந்து போயிருக்கிறோமோ, எதுல நம்மளுக்கு வந்து கிருபை என்னன்னா, எல்லா காரியத்திலும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். மீண்டு வர முடியாத இடத்துக்கு கிருபை வந்து என்ன செய்யுதுன்னா, உதவி செய்கிறது. அது அந்த குறைகளை நிவிர்த்தி செய்கிறது. ஆழமான குழியிலிருந்து மீட்பை கொடுக்கிறது கிருபை. கிருபையும் அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்லப்படுது, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. மீட்பு என்னன்னா, அந்த ஆழத்துல இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுலருந்து உங்களுக்கு என்ன உண்டுன்னா, மீட்பு உண்டு. அப்படியே இந்த ஆழத்துல போட்டு மூடிற மாட்டாரு. அவர நோக்கி கூப்பிடும்போது திரளானன்னா நீங்க எந்த காரியத்துக்காக ஆழத்துல இருக்கீங்களோ, அவ்வளவு காரியத்துல திரளானதுன்னா எல்லா காரியத்திலயும் அவரிடத்துல என்ன உண்டா? மீட்பு உண்டு. அன்பானவர்களே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர் இருக்கார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறார். அவர் நம்மள கைவிட மாட்டாரு. ஆழங்கள்ல இருக்கீங்களா? பிரச்சனையில இருக்கலாம். அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க வேதத்துல பார்க்க முடியும். கிறிஸ்துவோடு கூட நடந்து, கர்த்தருடைய ஊழியக்காரனாக வாழ்ந்து, அதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேவனுக்கு நான் பயந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிற யோனாவோட வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், யோனா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆழங்களில் இருந்து அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். ஆழங்கள் என்னன்னா, அவர் வந்து செய்த தவறுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சமுத்திரத்துல அவர தள்ளி விட்டு விடுவார்கள். ஆழத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்து, மறுபடியும் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துப்பார் என்றார். அன்பானவர்களே, மறுபடியும் வியாபாரத்துல நீங்க வீழ்ந்து ஒரு ஆழமான கடன் என்கிற ஆழமான குழியில இருக்கீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. திரளான மீட்பு உண்டு. யோனாவுக்கு மீட்பை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வியாபாரத்துல ஒரு மீட்பு, பாவத்துல இருந்து ஒரு மீட்பு, மற்றும் நீங்க கடன்ல இருந்து ஒரு மீட்பு, மற்ற எந்த அடிமத்தத்துல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு மீட்பை கொடுக்க ஒரு வல்லமையுள்ளவரா இருக்கார். நான் என்ன சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, உண்மையா சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவனாக,
அவர் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை என்னோட வாழ்க்கையில கொடுத்த அனுபவத்தின் மூலமாக தைரியமா சொல்லுகிறேன். அவர் மீட்பை கொடுத்ததுனால தான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லுகிறேன். அவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். என்னோட வாழ்க்கை எப்பவும் அழிந்து ஆழமான குழியில இருந்து சாகக்கூடிய காரியத்திலிருந்து எனக்கு மீட்பை கொடுத்த அதே கர்த்தர் உங்களுக்கும் மீட்பை கொடுப்பார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கார். கலங்காதீங்கங்க. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆழமா இருந்தாலும் கூப்பிட மட்டும் மறந்துடாதீங்க. கூப்பிடுற காக்கை குஞ்சி கூட அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மீட்பையும் தேவ கிருபையும் உங்களுக்கு கொடுத்து நித்தம் உங்களை வழி நடத்துவார். எந்த பாவமா இருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்க உத்தரவு கொடுத்து பாவத்துல இருந்து ஒரு விடுதலை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மீட்பு கிருபையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துவார். கடைசியாக அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன். 8வது வசனம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். பாவத்துல இருந்து மன்னிப்பு, இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அக்கிரமம், பாவம், அக்கிரமம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மீறுதல். இதுல இருந்து எல்லாத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மீட்பை கொடுக்கிறார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இதை கொடுத்து உங்களை நித்தம் வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கார். அந்த வல்லமை வெளிப்படுத்துவார். கூப்பிட்டு தான் பாருங்களேன். நீங்க ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு பாருங்களேன். இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவரோட கரம் குறுகல. இன்றும் ரட்சிக்கிறதற்கும், நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், பராமரிக்கிறதற்கும், நம்மளை மீட்கிறதுக்கும் அவர் கரம் இன்றும் இருக்கிறது. என் கரம் உன்னோட கூட உறுதியா இருக்குன்னு சொன்னது போல, கூப்பிடுறவங்களோட கூட அவரோட கரம் உறுதியா இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் நான் தைரியமா சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட கூட பேசியிருப்பார். கலங்காதீங்க. இந்த வார்த்தையின்படி இந்த நாள்ல இருந்து ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஜெபம் பண்ணுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு அருளி செய்து உங்களை கர்த்தர் நல்ல உயர்ந்த அடைக்கலத்துல இந்த பிரச்சனையில வெளியில கொண்டு வந்து கர்த்தர் கொழுத்த கன்றுகள் போல் வளர உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அழகான அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நம்பியிருப்பதாக அவரை மாத்திரம் நம்பிருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நித்தம் உங்களை வழி நடத்துவார். God bless you.